இன்றைக்கி சாம்பார் பவுடர் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம் பருப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் 20 காஞ்ச மிளகாய் போட்டு அதுவும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கலாம். இதை மிக்சியில் அரைச்சா நம்மளோட சாம்பார் பவுடர் ரெடி. இப்போது சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக கடுகு சேர்த்து கிளறிக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். இதில் கருவேப்பிலை போட்டுட்டு அது நல்லா பொரிஞ்சோன்னே ஒரு வெங்காயத்தை போட்டுக்கலாம். போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் உப்பு போட்டு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு தக்காளி சின்னதாக நறுக்குனதை போட்டு வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினோன்னே நம்ம வேக வச்சுருக்க எல்லா காயையும் போட்டுக்கலாம். காயெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னே ஒரு 5 மினிட்ஸ் நல்லா விட்டு வதக்க விடலாம். காய் எல்லாத்தையும் வதக்கிட்டோன்னே கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்து கிளறிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெல்லமும் சேர்த்து கிளறிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். எல்லாம் கலந்துட்டோன்னே மூடி போட்டு கொதிக்க விடலாம். கொதிச்சிட்டோன்னே கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துக்கிட்டு கலரி விட்டுடலாம். புளி தண்ணி நல்லா கலரிட்டோன்னே அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க துவரம் பருப்பை போட்டு கலந்துக்கலாம். இதை நல்லா கலந்தோன்னே தேவையான அளவு தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். இதோடைய உப்பும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க சாம்பார் பவுடரை 4 இல்லைன்னா 5 ஸ்பூன் சேர்த்து கலந்துக்கலாம். பவுடரை நல்லா கலந்துட்டோன்னே தேவையான அளவு கொத்தமல்லி போட்டு வதக்கிக்கலாம். ஒரு தடவை கொதி வந்துட்டோன்னே கொத்தமல்லி போட்டு இறக்கி வச்சிடலாம். நம்மளோட டேஸ்டான சாம்பார் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த சாம்பார் நீங்கள் கண்டிப்பாக வீட்டில்